வியூவர்ஸ் இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது எரேஸ் கமாண்ட். இந்த எரேஸ் கமாண்டை வந்து நம்ம ஒரு 2 விதமாக பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ எரேஸ் கமாண்ட், எரேஸ் அப்படிங்கிறது அழிக்கிறது. இப்போ நம்ம டிஸ்பிளேல ஏதாவது ஒரு லைனை வரைஞ்சிக்கிறோம். இப்போ இந்த லைனை எப்படி எரேஸ் பண்ணுறது? இங்கே உங்களுக்கு இந்த மாடிஃபை அப்படிங்கிற இந்த டூல் பாரில் எரேஸ் அப்படிங்கிறது இந்த பக்கம் இருக்குது. அந்த எரேஸை கிளிக் பண்ணிவிட்டு இது மேலே வச்சு என்டர் கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் வந்து டெலிட் ஆகிடும், எரேஸ் ஆகிடும். இப்போ நீங்கள் இன்னொரு விதமாக பண்ணலாம். இதை வந்து நீங்கள் ஒரு லைன் வரைஞ்சிக்கிறீங்க. வரைஞ்சிக்கிட்டு நம்ம சிம்பிளாக கீபோர்டில் கூட நம்ம அதை டெலிட் பண்ண முடியும். இதை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் பேக் ஸ்பேஸ் அப்படின்னா டெலிட்டு அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த டெலிட்டை நீங்கள் கீபோர்டில் இருக்க டெலிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் இது டெலிட் ஆகிடும். இப்போது இன்னொரு விதமாக எப்படி பண்ணலாம்? அப்படியே ஒரு லைனை வரைஞ்சிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மவுஸில் ரைட் கிளிக் பண்ணிங்கனாலும் இங்கே எரேஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் இங்கே இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எரேஸ் ஆகிடும். அப்போ இந்த எரேஸே வந்து 3 விதமாக பண்ணலாம். இந்த டிஸ்பிளேவில் இருக்குது. அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கீபோர்டில் உள்ள டெலிட்டை ப்ரெஸ் பண்ணாலும் டெலிட் ஆகும். அதே போல் நீங்கள் மவுஸில் ரைட் கிளிக் பண்ணி எரேஸ் கமாண்டையும் பயன்படுத்த முடியும். இது மாதிரி பயனுள்ள வீடியோக்களை நம்ம தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.